ஹலோ. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மெத்தட்ஸ் ஆஃப் எவாலுவேஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். இதில் நம்ம 4 மெத்தட்ஸ் ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த 4 மெத்தட்ஸோட ப்ரீஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ ஒவ்வொரு ஹெட்டிங்காக வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்பர் 1 என்னன்னா த நரேட்டிவ் ரெக்கார்ட். நரேட்டிவ் ரெக்கார்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் 2 என்ன அப்படின்னா கம்ப்ளீட், அதுக்கப்புறம் எக்ஸாஸ்டிவ் டிஸ்கிரிப்ஷன். அதாவது ஒரு கம்பெனியை பற்றின அல்லது அதில் இருக்கக்கூடிய இன்டர்னல் கண்ட்ரோலை பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது கம்ப்ளீட்டான எக்ஸாஸ்டிவ் டிஸ்கிரிப்ஷன். ஒரு சின்ன விஷயத்தை கூட அங்கங்கே மிஸ் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எடுத்து எழுதுறீங்கன்னு அர்த்தம் நரேட்டிவ் ரெக்கார்டில். ஸோ இது எழுதணும் கம்ப்ளீட்டாக எக்ஸாஸ்டிவாக ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் பற்றி எழுதணும்னா அப்சல்யூட்டாக உங்களுக்கு என்ன வேணும்? கள நிலவரம் உங்களுக்கு தெரியணும். விச் மீன்ஸ் நீங்கள் ஆக்சுவல் டெஸ்டிங், அதுக்கப்புறம் அப்சர்வேஷன் இதெல்லாம் முன்கூட்டியே பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் உங்களால் கம்ப்ளீட் அண்ட் எக்ஸாஸ்டிவ் டிஸ்கிரிப்ஷனும் எழுத முடியும். ப்ளஸ் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று ஆல்ரெடி அந்த கம்பெனியில் எஸ்டாப்ளிஷ்டாக எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஐசிஎஸ் இல்லாத ஒரு இடத்துல தான் இந்த நேரட்டிவ் ரெக்கார்டுங்கிறது ஹெல்ப் ஆகும். ஸோ சின்ன சின்ன பிஸ்னஸஸில் எங்கே வந்து ஒரு ஃபார்மலான கண்ட்ரோல் சிஸ்டம் இல்லையோ அங்கே தான் நமக்கு இந்த மாதிரி நரேட்டிவ் ரெக்கார்டுங்கிற மெத்தட் நமக்கு யூஸ் ஆகும். இதில் சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ 3 டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ஃபுல் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம்ல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ணி எழுதுறதுன்றது ரொம்பவே டிஃபிகல்ட். நம்பர் 2 என்ன அப்படின்னா, இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம்ல ஏதாவது வீக்னஸ் அங்கங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஏதோ ஒரு கேப் இருக்கு அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம்லனா அதை ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். 3வது விஷயம், அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மேனேஜரோ ஆர் எனி அதர் பர்சன் ரீஷஃபிலிங் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அங்கே நடக்கக்கூடிய சேஞ்சஸை நம்மளால முழுக்க நம்மளோட நரேட்டிவ் ரெக்கார்டில் இன்கார்பரேட் பண்ணவே முடியாது. ஸோ ஒரு ஃபார்மலான கண்ட்ரோல் சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் ஆகாத இடத்துல நம்மளா போய் அதை அப்சர்வ் பண்ணி எழுதும் போது அந்த எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய தட் இஸ் அந்த நரேட்டிவ் டிஸ்கிரிப்ஷன் ஆர் ரெக்கார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்தெந்த இடத்துலலாம் அடி வாங்கும் அப்படின்னா ஃபுல் வியூ நமக்கு கிடைக்காது. அதாவது காம்ப்ரிஹென்சிவா நமக்கு ஃபுல் ஆப்ரேஷன்ஸ் பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். 2வது வீக்னஸஸ் ஐடென்டிஃபை பண்றது கஷ்டம். 3வது ஒரு சின்ன மேன் பவர் சேஞ்ச் மாறுது, ஒரு மேனேஜர் மாறுறாங்க, ஒரு எம்ப்ளாயி மாறுறாரு, ஒரு அக்கௌண்டன்ட் மாறுறாரு, ஒரு கிளர்க் மாறுறாங்கன்னா அந்த ஒரு பர்சன் அந்த இடத்துல மாறுறதுனால நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஏன்னா இங்க எந்த கண்ட்ரோலுமே ஆட்டோமேட்டட் கிடையாது. தெர் இஸ் நோ கண்ட்ரோல் தட் இஸ் ஆட்டோமேட்டட். சரியா? எல்லா கண்ட்ரோலுமே மேனுவலா தான் நடக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இது சிம்பிளான ஸ்மால் பிஸ்னஸஸ்ல எங்க கண்ட்ரோல் சிஸ்டமே இல்லையோ அங்கதான் நம்ம வந்து நரேட்டிவ் ரெக்கார்டை யூஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். விச் மீன்ஸ் வி ஹாவ் டு பி வெரி ஷுர் அங்கே ஆட்டோமேஷன் கிடையாது, மேனுவலா எல்லாம் பண்றாங்கன்னும் போது அந்த மேன் பவரே நீங்க மாத்திட்டீங்கன்னா ஸோ எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நரேட்டிவ் ரெக்கார்ட். நம்பர் 2 நம்ம பார்க்க போறது என்னன்னா செக்லிஸ்ட். இந்த செக்லிஸ்ட் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான். இந்த செக்லிஸ்ட் வந்து யார்கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆடிட்டர் வந்து அவங்க கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய ஆடிட் அசிஸ்டன்ஸ் கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ ஆடிட்டிங் ஸ்டாஃப் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கையில் வச்சிருப்பாங்க. ஆடிட்டர் இந்த ஒரு 100 கொஸ்டின்ஸ் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. யூ ஹாவ் டு see this see that அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு ஃபாலோவை எழுதி கொடுப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓகே அவங்க போய் கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு அவங்களே ஃபில் பண்ணிப்பாங்க. ஸோ இது ஃபில் பண்றது யாருன்னு கேட்டா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், the person who is filling is the auditing staff and not the other people around. Okay, so இது வந்து நம்ம on the job requirement தான் இது எல்லாமே. ஸோ இது வந்து நம்ம ஆடிட் அசிஸ்டன்ஸ் ஆடிட்டோட களத்துல இருந்து அவங்க அங்க தெரிஞ்சுக்கிற விஷயங்களை இதுல டிக் பண்ணுவாங்க. எஸ் நோ நாட் அப்ளிகபிள்னு போடுவாங்க. ஸோ இல்ல சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதெல்லாம் செக்லிஸ்ட் தான் which has to be followed by the auditing staff. நீங்க பாத்தீங்கன்னா here you'll be having this few examples of checklist instructions இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல இருக்கும். ஸோ என்ன கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் டெண்டர்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்றாங்களா? ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு டெண்டர்ஸ் பிளேஸ் பண்றாங்களா? ஸோ டெண்டர்ஸை வாங்கி யார்கிட்ட லோவஸ்ட் கொட்டேஷன் இருக்கோ அவங்க கிட்ட தான் ஆர்டர் எடுக்கிறாங்களா இல்லை என்ன பண்றாங்க? இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து ஆடிட்டர் அவங்க ஸ்டாஃப் கிட்ட இந்த கொஸ்டின் பேப்பர் மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்து, அது செக்லிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், இதை டிக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதை டிக் பண்றது யாருன்னா ஆடிட்டிங் ஸ்டாஃப். இதை பத்தின கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை டிக் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா செக்லிஸ்ட்க்கு அடுத்தபடியா if you have to see that's a questionnaire. And questionnaire பொறுத்த வரைக்கும் you have to be very careful because this questionnaire is a set of like நிறைய questions நீங்க ப்ரிப்பேர் பண்ணி இந்த கொஸ்டின் பேப்பரை அப்படியே நீங்க மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் கிட்ட கொடுத்துருவீங்க.
அவங்க இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்க எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் எஸ் நோன்னு போடுவாங்க. எஸ்னா ஓகே சாட்டிஸ்ஃபேக்டரி. மோஸ்ட்லி இந்த கொஸ்டினர்ல ஆன்சர் வந்து எஸ்ன்னு இருக்கும் இல்ல நோ இருக்கும். நீங்க எஸ் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகேன்னு அர்த்தம். எவ்ரி திங் இஸ் ஓகே ஃபைன் பக்கா பாசிட்டிவ் ஆன்சர்னு அர்த்தம், சாட்டிஸ்ஃபேக்டரி ஆன்சர்னு அர்த்தம். சப்போஸ் நீங்க நோன்னு சொல்லிட்டீங்கன்னா ஏதோ ஒரு ப்ரோட்டோகாலை நீங்க ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். அப்படி நோன் வந்துருச்சுன்னா நீங்க ஏன் அதை ஃபாலோ பண்ணல எதனால அப்படின்னா அங்க ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. இந்த ரீசன்ஸ் கொடுத்துருக்க காலத்துல நீங்க ஏன் இதை செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்க அதை ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதை ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த 100 கொஸ்டினுக்கும் நீங்க ஆன்சர் பண்ணி கொடுத்துருவீங்க. யார் ஆன்சர் பண்ணி கொடுக்குறா? கம்பெனில இருக்கக்கூடிய ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கி நான் பார்ப்பேன். யாரு? ஆடிட்டர் பார்ப்பாரு. பார்க்கும்போது என்ன தெரிஞ்சிடும்னா இந்த கம்பெனில எத்தனை எஸ் இருக்கு எத்தனை நோ இருக்கு. நோ கொடுத்துருக்க இடத்துக்கெல்லாம் ரீசன்ஸ் எழுதியிருப்பாங்க. அந்த ரீசன்ஸ் எல்லாம் ஜஸ்டிஃபைபிளா இருக்கா இல்லையா, இல்லை சும்மா வந்து நம்மள லைக் ஹவு டு யூ கால் அது வந்து ஜஸ்டிஃபைபிளா இருக்கா இல்லையா, இல்லை சும்மா கேப் ஃபில் பண்ற மாதிரி ஏதாவது எழுதியிருக்காங்களா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து தேர்ட் லெவல், தட் இஸ் கொஸ்டினர் அப்படின்ற ஒரு விஷயம். இதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் த ஃபைனல் ஹெட்டிங் விச் இஸ் கால்ட் அஸ் ஃப்ளோ சார்ட். See again flow chart அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா it is also one of the methodologies used in understanding a company. பிகாஸ் இங்க என்ன சொல்றாங்க, நீங்க ஃபுல்லா கத்துக்கிட்டீங்க அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு. ஸோ உங்களுக்கு அந்த ஃபுல் சிஸ்டம் அப்படியே உங்க கண்ணுக்கு முன்னாடி விஷுவலா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க அதை ஃப்ளோ சார்ட் ஃபார்மேட்ல போட்டுறீங்க, டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஸோ இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூல இருக்கிறதுனால உங்களுக்கு டெஃபினட்டாவே இட் வில் ஹெல்ப் யூ ஐடென்டிஃபை எந்தெந்த இடத்துல கேப் இருக்கு, எங்கெங்க இடத்துல இன்டர்னல் கண்ட்ரோல்ல வீக்னஸ் இருக்கு இல்ல அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு டெஃபினட்டா எது கொண்டு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃப்ளோ சார்ட் கொண்டு வரும். அது தவிர இன்டர்னல் கண்ட்ரோல் கொஸ்டினர்ல நீங்க பாத்தீங்கன்னா தட்ஸ் அ காம்ப்ரஹென்சிவ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது அப்பப்போ அதாவது ஒரே ஒரு கொஸ்டினர் தான் கொடுப்பாங்க, அந்த கொஸ்டினர் மட்டும் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஃபில் பண்ணி தந்தா போதுன்றது இல்லை. எவ்ரி 3 months கூட டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இன்டர்ம் பேசிஸ்ல கூட கொஸ்டினர்ஸ் நம்ம கொடுப்போம். ஓகே, அண்ட் வாட் எல்ஸ், அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் எஸ்ன்னு அங்க இருந்துச்சுன்னா அது சாட்டிஸ்ஃபேக்டரி ஆன்சர்னு அர்த்தம். நோன்றது இருந்ததுனா தான் சம்திங் வீக் அப்படின்னு அர்த்தம், வீக்னஸ்ன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு மட்டும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஆன்சர்ஸ் எழுதி கொடுப்பீங்க. ஏன் அது நோன்னு ரீசன்ஸ் எழுதி கொடுப்பீங்க. மற்றபடி இட்ஸ் நாட் அ பிக் டீல். அங்கே உங்களுக்கு ஹியர் சி பர்ச்சேஸ் ரிலேட்டடா அண்ட் தென் ரிலேட்டட் டு ரெவென்யூ கிரெடிட் ஆர்ட்ஸ் எல்லாம் நிறைய கொஸ்டின் ஆர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யார் ஆன்சர் பண்ணணும்னா கம்பெனி மெம்பர்ஸ் ஆன்சர் பண்ணுவாங்க. எஸ்னா சூப்பர்னா ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா பட்ஜெட்டுக்கும் வந்து ஆர் பட்ஜெட்ஸ் ஃபார் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்ரூவல் எல்லாம் அப்ரூவல் வாங்கி தான் நடக்குதான்னு கேட்குறாங்க. நீங்க எஸ்ன்னு போட்டுட்டா நல்ல ஆன்சர் தான், இல்லை பிரச்சனையே இல்லை. இல்லைங்க நாங்க வந்து we are not getting any approval, நீங்க நோவை டிக் பண்ணிட்டீங்கன்னா ஏன் அப்படின்னு நீங்க யூ ஹேவ் டு ரைட் த ரீசன்ஸ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல இந்த மாதிரி இன்டர்னல் கண்ட்ரோலோட கொஸ்டினர் பத்தி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா யூ டு வெரி ஷுர் எஸ்ங்கிறது சாட்டிஸ்ஃபேக்டரி ஆன்சர் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா கீவேர்ட்ல எழுதணும். நோங்கிறது தான் is expressing weakness in the internal control system. So அதுக்கு நீங்க reasons கொடுக்கணும். Okay, so these are the examples and finally we have this flow chart. Flow chart பொறுத்த வரைக்கும் one of the most concise way of recording the auditor's review of the system. So concise அதாவது ஒரு பெரிய 10 பக்கம் narrative 10-12 பக்கம் நீங்க narrative recordல எழுதி வச்சிருக்கிற ஒரு விஷயத்தை உங்களால ஒரே பேஜ்ல அழகா flow chartல கொண்டு வர முடியும். So that's the most concise way of recording the auditor's review. Okay, and then அது ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ கொடுக்கும். ஸோ நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இன்ட்ராக்ஷன் லைக் இன்டகிரேஷன் இதெல்லாமே லைக் டாக்குமெண்டேஷன் எல்லாத்தையும் ஒரே பக்கத்தில் கொண்டு வந்துட முடியும். ஸோ ஆப்வியஸ்லி அங்கே இருக்கக்கூடிய வீக்னஸ் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸசிவான கண்ட்ரோல்ஸ் எவ்ரி திங் கேன் பி brought under one thing. So that's it. We are coming to the end of this audio session where we have seen all the 4 methods of evaluating the internal control. Number 1, what we saw was narrative records. Okay, number 2 was the checklist. Number 3, what we saw was internal control questionnaire. And number 4 is a flow chart. Okay, இது நாலுமே நம்ம பார்த்துட்டோம். So last paragraph மட்டும் ஒரு தடவை உங்களுக்கு படிச்சு காமிச்சிடுறேன். It's a bird's eye view of the system and flow of transactions and integrations and then documentation can be easily spotted and improvements can be suggested. அதாவது 12 பக்கம் நரேட்டிவ்ல எழுதி இருக்கிற ஒரு விஷயத்தை ஒருத்தர் படிச்சு புரிஞ்சு அதுல எது பிளஸ் எது மைனஸ் கண்டுபிடிக்கிறத விட ஒரே ஒரு பேஜ்ல நீங்க டயக்ராமா போட்டுட்டீங்க அப்படின்னா
படிக்கிறவங்களுக்கு அதை வந்து லைக் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு கூட ஓகே இங்கே தான் வீக்னஸ் இருக்குது, இங்கே தான் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவை, இங்கே தான் இது பண்ணணும்னு சஜஸ்ட் பண்ணுறதுக்கு கூட அவ்வளோ ஈஸியாக இருக்குமா. ஸோ அந்த அளவுக்கு உங்களோட ஃபுல் நெரேட்டிவ் ரெக்கார்டையும் இன்டெகிரேட் பண்ணி அது கம்ப்ளீட்டாக ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் மாதிரி அதை கொண்டு வந்துடுறாங்க, லைக் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. And then they're also talking about it's necessary for the auditor to study the significant features of the businesses carried on by the concern, the nature of activities, and various channels of goods and materials such as cash, both inwards and outwards, and also a comprehensive study of the entire processing of manufacture, trading, and administration. This will help him understand and evaluate the internal controls in the correct perspective. Okay. So definitely this final paragraph is like a conclusion that tells you an auditor has to know more about what they do, what is their basic business processes, and how cash is involved, what is the goods outward, goods inward, what are the different transportation systems that they're using. Everything will help him understand and evaluate the internal control systems better and in a correct perspective. Thank you so much. I hope you have understood all these 4 topics crystal clear. Please do support us by subscribing. Thanks to you. Have a nice day. Bye.